ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க வந்திருக்கோம். அதே வழக்கமான இடம்தான். உள்ளே பார்த்தீங்கன்னா பாபு வந்து மாவு கலந்துக்கிட்டு இருக்காரு மீன் பிடிக்க. வாங்க போய் பார்ப்போம். நம்ம சேனலுக்கு புதுசாக வர நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் வீடியோ பார்க்குற ஆளாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. இது மாதிரி உங்கள் கேங்கில் ரொம்ப ஃபிஷிங் ஆர்வமான ஒரு நண்பர் இருப்பார். அவருக்கு நம்ம சேனலில் மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கடைசியில் நம்மளுக்கு ஒரு லைக் ஒன்று பண்ணிவிட்டு போயிடுங்க. One hour later. குப்பை எடுத்து மீன் எடுக்கணும். அது சிப்பில் போட்டு வைக்க வேணாம். உள்ளத்துக்கு அது சார் குப்பை வாண்டா நீ ஏடா வாண்டவங்களுக்கு போனாட்ட வீடியோவில் இருக்கட்டும். அப்படியே பேக்கடு ரொம்ப நாள் சுற்றிச்சு, நம்ம கவனிக்கவே இல்லை, அதை விட்டோம் அப்படியே. சைஸு பெருசாக இருக்கா இல்லை சின்னதாக இருக்கா? இப்போ பார்த்தீங்கன்னா செல்லக்குட்டி வந்துட்டுருக்கு. நல்ல ஒரு சைஸான மீன் இருக்கா இல்லையா இது? ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். பாருங்கள் நண்பர்களே, பார்த்தீங்கன்னா அருமையான மீன் தாங்க. ஸ்ட்ரைக்கு அடுத்தடுத்து சரியான ஸ்ட்ரைக்குங்க. தம்பி தான் கரை ஏற்றிட்டுருக்கான். பெரிய மீன் கரை ஏற்றலாம் போகுது. மீனை மட்டும் பொறுமையாக பார்த்து கரை ஏற்றணும். கொஞ்சம் நம்ம கஷ்டம் விட்டுட்டோம், அவ்வளோதான். நம்ம கஷ்டப்பட்டது 2 ஹவர் கழிச்சு மாட்டுற மீனுங்க எல்லாம் வேஸ்ட் ஆகிடும். என்ன ரொம்ப ஆட்டம் கட்டுறாரு போகுது ஆளு. இழுத்து போட்டுரு தூக்கிடு. அப்படியே சோர்வாகிடுது. ஏன்னா ரொம்ப நேரம் அது அதுலேயே இருந்து சோர்வாகிட்டு இருக்கும். தூக்கிடு வா அப்படியே பொறுமை. சூப்பர். அப்படியே தூக்கிங்க. அப்படியே காட்டு. அருமை. ஓகே, சூப்பர். நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் அடிக்கிற வெயிலில் பசி ரொம்ப எடுத்துச்சிங்க. இப்போ தர்பீஸ் சீசன் இல்லையா, அதனால் எங்கே போனால் தர்பீஸ் கொட்டி வைக்கிறாங்க நம்ம ஏரியாவில். நண்பர் போனார், தர்பீஸை ஒன்று அப்படியே வாங்கிட்டு வந்துட்டார். இப்போ அதை நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து இதில் சூப்பரான வேலை பார்த்துருக்காரு. பார்த்தீங்கன்னா காயாக வாங்கிட்டு வந்துட்டார். இதுமாதிரி உங்கள் டீம் நம்பரில் கண்டிப்பாக ஒருத்தர் இருப்பானுங்க. ஒரு வேலையை நம்பி கொடுப்பீங்க, காசெல்லாம் அமுச்சு விட்ருவீங்க, ஆனால் மொக்கையாக எழுந்துருவானுங்க. நானும் இப்போ பண்ணுவேன், கடைக்காரர் தான் பார்த்துறேன். இங்கே சந்தேகப்பட்டேன் நான். அவன் சொல்லி ஏமாத்திட்டு பார்ப்பேன். சாடி கொஞ்சம் பார்த்து எழுந்துருக்கணும். வந்த வேலைக்கு பார்த்துருப்பான். ஆள் பார்க்க கொஞ்சம் கோளாறாகிறான். சரி, ஒரு 2 நாள் படம் உனக்குது. அவன் ஆளே காணோன்னு சொன்ன மாதிரி தெரிஞ்சுக்கணும் உனக்கு. வாங்க இருக்கிறோம்.
சரியான ஒரு இதுங்க. நூலை என் கையில் நீங்களே பார்ப்பீங்க, அடித்து கிழிச்சிட்டு போகுது. பார்த்து வாங்க ரகுவரன். நல்லா சைஸை பார்த்தீங்கன்னா அருமையான சைஸ் மக்களே. பாருங்க, சூப்பர். ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பல நாளாக வெயிட் பண்ணி ரொம்ப மீன் அதிகமாக பிடிச்சிருக்கோம். அது வந்தது பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து ஒரு 2 வாரமாக பார்த்தீங்கன்னா சரியான ஸ்ட்ரைக்கு. இப்போ இது நாங்கள் பார்த்தீங்கன்னா 5வது மீன் அதை பிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு 2 மீன் பிடிச்சி வீடியோ எடுத்தோம். எடுத்த வீடியோ என்ன பண்ணிட்டோம், நம்ம பால் வந்து கேமரா வந்து ஆன் பண்ணிட்டோம். அதெல்லாம் வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டோம். அதெல்லாம் கொஞ்சம் இது போயிடுச்சு. இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே இருக்குங்க. பார்ப்போம் அது ஸ்ட்ரைக் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதனால தான்டா நான் சொன்னேன், சரியான ஸ்பீடு. ஆனால் போச்சு. இருக்கா? என்னடா மாட்டி சேனா நடுவில் பிள்ளைகளா போடுவீங்க. இது சைடாக விரும்பு. பொறுமை பொறுமை பொறுமை, விட்டுறாத. செம்ம காண்டாயிடுவோம் பாபு. கேது சார், கேதுறேன்.